இன்றைக்கி ஒரு முக்கியமான ரீடிங் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான மெசேஜும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லேம்ப் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த லேம்பை பார்த்து, இந்த ஒளியை பார்த்து உங்களோட விஷ் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட விஷ் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லேம்ப் பார்த்துட்டு உங்களோட விஷ் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். மனசார ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களோட விஷை சொல்லுங்கள். அந்த விஷ் அப்படியே நடக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி குருவாரம். நான் என்னோடய குருவுக்காக இந்த லேம்ப் வந்து தினமுமே ஏற்றுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஏற்றும் போது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்காக இதை உங்களுக்கு காட்ட சொல்லி இன்ட்யூஷன்லி ஒரு மெசேஜ். ஸோ அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கி டேரட் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறாங்க சில பேர், என்ன செய்ய போகிறாங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க. இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க அடுத்து என்னன்னு தெரியல. எதையோ பதுக்கி ஒழிச்சு செய்கிறாங்க. நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நிறையா விஷயத்த மறைக்கிறாங்க. நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மனசை நோடிக்கிறாங்க. சதக்குன்ற மாதிரி 3 கத்தி மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்க. பண விஷயத்தில் நியாயமாக இருந்துக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்குற மாதிரி வந்து கெடுத்து விட்டுறாங்க. இதெல்லாம் உங்களோட புலம்பல், உங்களோட மனசோட ஸ்டேட். பட் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு நியூ லைஃப்க்கு உங்களுக்கு பூ பூத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களோட எமோஷன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக போகுது. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க திருந்துறது வருந்துறது எல்லாத்தையும் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்து ஆசையாக செஞ்ச விஷயத்தெல்லாம் கெடுத்து விட்றதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒரு நியாயமே இல்லாத விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம். நான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிட்ருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் தரல அப்படின்றது தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்து உருவாக்கின விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி அழகாக வளர தொடங்குது. இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத எமோஷன்ஸ் வேண்டாம். தேவையில்லாத எமோஷன்ஸ் வேண்டவே வேண்டாம். இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன். அது உங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இதர் யூ ஹாவ் அ ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இல்லை வந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது முடிச்சே ஆகணும், செஞ்சே தீரணும், இப்போ நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து மனசில் தீவிரமாக இருக்கீங்க. இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசளவில் தீவிரம் ஓகே, பட் இப்போது செயலளவில் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்களோட திட்டங்களை செயல்படுத்துங்க. யார் ஃபேராக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்ஃபேராக அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இவங்களை பணத்தில் ஏமாற்றிருந்தாங்கன்னா அந்த பணமே அவங்கள திருப்பி வச்சு செய்யும். உங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றிருந்தாங்கன்னா எங்கேயாவது போய் மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மானு கதறுவாங்க. இதெல்லாமே நடக்கும். கொஞ்சம் பொறுமை. நீங்கள் யூனிவர்ஸை நம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக ஏதோ ஒரு ஐடியா, ஒரு பிளான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். இல்லை நான் ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறாங்க. உங்கள் மனசில் ஏற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, உங்களோட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி,
நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிலாவை பார்த்து, வானத்தில் தெளிவாக நிலாவை பார்த்து, நிலா வர நேரம் இன்றைக்கி பௌர்ணமி, ஃபுல் மூன் டே, சூப்பராக இருக்கும். நிலாவை பார்த்து உங்களோட மனசில் இருக்க பாரங்களை அப்படியே கொட்டிடுங்க. ஒரு தாய்கிட்ட எப்படி நீங்கள் சொல்வீங்க, உங்களோட அம்மா அவங்க பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இல்லை நான் இந்த மாதிரி பணத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்லுங்கள். அந்த நிலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய் மாதிரி ஒரு மன ஆறுதலை தரும். ஆறுதலை மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே நீங்கள் ஆசைப்பட்ட நியாயமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில பேர் நியாயமான விஷயம்தான் ஏன் நடக்கலை அப்படின்னா, நம்மளோட ஆசைகள் அடுத்தவங்களுக்கு சங்கடமாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது என்னென்னா, நீங்கள் ஒரு பணம் பெரிய லெவலில் ஒரு நல்ல வேலைக்கோ ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் கூட இருக்கவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி கட்டத்தில் அவங்களோட எனர்ஜி உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு கீழே தான், இவ நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும், இல்லை இவங்க நம்மளை தாண்டி மேலே உயர்ந்துருவாங்களோ, வரக்கூடாதுன்னு அவங்களும் வளர மாட்டாங்க. உங்களையும் ஒரு படி கூட மேலே ஏற விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ராசஸை ஷேர் பண்ணவே கூடாது, உங்களோட ஆசைகளை ஷேர் பண்ணவே கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எண்டு ரிசல்ட் அதை மட்டும்தான் நீங்கள் ஷோ பண்ணணும். அதாவது இப்போது நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதையோ, நீங்கள் படிக்கிறதையோ, நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதையோ யார்கிட்டையும் காட்டாதீங்க. சீக்ரெட்டாக செய்யுங்க. இந்த நிலா கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி வேணும், வேலை வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த சேல்ரியில் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு வேலை வேணும் சொல்லுங்கள். ஸோ அது 100% நடக்கும். நடந்து முடிஞ்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஒரு நாள் ட்ரையலுக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்கக்கிட்டேயோ சுற்றி இருக்கவங்கக்கிட்டேயோ நீங்கள் சொல்லுங்கள். அந்த விஷ் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த ரோட்டில் குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனாத ஆசிரமத்துலேயும் இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. அந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ சாப்பாடு நிறைய பேருக்கு எல்லாருமே போடுவாங்க. பட் ஸ்வீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு புதுசாக ஒரு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. பட் அது பார்த்திங்கன்னா அவங்களால ரெகுலராக வாங்கி சாப்பிட முடியாது. எப்பாவது ஒரு தடவை தான் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து ஸ்வீட்ஸ் ஜென்ரலாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை உங்களுக்கு கொண்டு வரும். ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. ஏழ்மையில் இருக்க குட்டி குட்டி பசங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சின்ன பசங்க, குட்டி பசங்க அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ரெமெடியாக உங்களுக்கு அமையும். ஸோ இன்றைக்கி ஃபுல் மூன் டே. நிலாவை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. நிலாவை உங்களோட பெட்டாக்கிக்கோங்க. உங்களுக்கு என்னன்னாலும் தினம் நிலாவை பார்த்து பேசுங்க. அவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விரட்டி அடிச்சுவாங்க, இல்லை அவங்கள வேறு விஷயத்தில் பிஸியாக்கி விட்டு உங்களை சூப்பராக மேலே கொண்டு வந்துடுவாங்க. லீடர்ஷிப் எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேக் த லீட். நீங்கள் தான் அங்கே தலைவன் இல்லை தலைவி. நீங்கள் லீட் எடுத்தால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் லீட் எடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு பூங்கொத்து கொடுத்து யூனிவர்ஸ் உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி உங்களை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது இப்படித்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லாமே மாறும். எப்படி மாறும், எத்தனை நாளில் மாறும், அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். எல்லாமே மாறும். இது நிரந்தரம் இல்லை. நான் யூனிவர்ஸோட கனெக்டடாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ
ஹாப்பி ஃபுல் மூன் டே. இன்றைக்கி மறக்காமல் இந்த ரெமெடி பண்ணி உங்களோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதிலேருந்து வெளியில் வாங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.